அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். விஜய் என்ற மனிதன் முதலில் வந்து தலைமை பண்புக்கு தகுதி இல்லாத ஒரு தற்குறி கூட்டத்தினுடைய தலைவன், ஒரு கோழைன்னு சொன்னேன். இந்த நீதிமன்றம் உறுதிப்படுத்திடுச்சா? இப்போ விஜய் வந்து அரசியலில் கொண்டு வந்து தலைவராக்கிறதே ஒரே வேலைன்னு சொல்லிட்டு என்ன தொட்டப்பேட்டா ரோட்டில் முட்டை பரோட்டா போட்டுட்டு இருந்தார்ல, எங்கே எதிர்கொண்ட? இதுவும் தெரில உனக்கு, அதுவும் தெரில. அந்த பக்கம் ஜோசப் விஜய் பைபிளை கீழே வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு ஏன் வந்தான்னு கேட்டேன். நான் பழி வாங்கினேன்னா என்ன பழி வாங்குங்கன்னு சொல்கிறது கூட ஒரு அர்த்தம் இருக்குது. தொண்டர்களை கை வைக்காதீங்கன்றது வந்து ஒரு பெருந்தம் நினச்சிக்கலாம். நான் என் வீட்டில் தான் இருப்பேன், என் ஆஃபீஸில் தான் இருப்பேன், இது சினிமா வசனம் இல்லை. அப்போ உன்னை எதுக்கு இறக்கி விட்டாங்கன்றது பூனைக்குட்டி வெளியில் வந்துடுச்சா இல்லையா? திருப்பி திருப்பி நான் பேசுறதுக்கு காரணமே இல்லைனா மூணாவது வாட்டி பேசுகிற அளவுக்குலாம் விஜய் வந்து இன்றைய தேதி வரையில் இந்த மண்ணில் கால்பதிக்க முடியவில்லை என்பதற்காக எடுத்திருக்கின்ற பல ஆயுதங்களில் கள ஆயுதத்தில் கடைசியில் எடுத்த ஆயுதம் தான் விஜய் என்ற ஆயுதம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வே பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். கரூர் துயரச் சம்பவம் ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த துயரச் சம்பவம் ஏற்பட காரணம் விஜய் அப்படின்னு ஒரு தரப்பு குற்றம் சொல்லுது, கண்டனம் தெரிவிக்குது. இன்னொரு தரப்பு தமிழக அரசு தான் முழுமையாக பொறுப்பேற்கணும், விஜய் என்ன பண்ணுவார் அப்படின்னு ஒரு தரப்பு. இந்த இது ஓடிக்கிட்டே இருக்குது, இன்னமும் அது நிற்கலை. இவங்க அவங்கள குறை சொல்கிறது, அவங்க இவங்களை குறை சொல்கிறது. இது தொடர்பான வழக்கு மதுரை நீதிமன்றத்துலேயும் வருது, கிளையிலையும் வருது, சென்னை உயர் நீதிமன்றத்துலேயும் வருது. ஒன்று சிபிஐக்கு போகிற மாதிரி ஒன்று, இன்னொன்று அவங்க முன்ஜாமீன் கேட்டு இந்த மாதிரி வழக்குகள்லாம். இந்த இரண்டு வழக்குகளும் நீதிபதிகள் வந்து கண்டிக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்தை கண்டிக்கிறாங்க, பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி இது என்ன மாதிரியான மனநிலை இது, தொண்டர்களையும் ரசிகர்களையும் அப்படியே விட்டுட்டு போனது, முதல்வர் பிரதமர் பலர் வந்து இரங்கல் தெரிவிக்கிறாங்க, முதல்வர்லாம் நேரில் போகிறாரு, துணை முதல்வர் போகிறாரு, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு, இது தொண்டர்களையும் ரசிகர்களையும் அப்படியே விட்டுட்டு போகிறது என்ன இருக்குது உட்பட பல்வேறு கேள்விகள் எழுப்புகிறாங்க. போகிற போக்கில் காவல்துறையினுடைய நடவடிக்கையும் எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது வேதனை அளிக்குது. இது தொடர்பான வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது வாகனம் மோதிட்டு வருது, அந்த அது என்ன ஆச்சு, அது தொடர்பான வழக்கு பதியப்பட்டிருக்கா, என்ன நடந்திருக்கு, நீங்கள் என்ன மென்மையான போக்கு கடைபிடிக்கிறீங்களா, வழக்கெல்லாம் போட மாட்டீங்களா, ஏன் இந்த மென்மை போக்கு காவல்துறைக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு நீதிமன்றமும் வேடிக்கை பார்க்காது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. உடனடியாக இப்போ முதல்வரும் நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கிறோம் அப்படின்னு அவரும் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த முதல் நிகழ்ச்சியிலையும் நான் சொன்னேன், ரொம்ப நாகரிகமாக இருக்கிறது வந்து சில நேரத்தில் அநாகரிகமாக முடியும்னு சொன்னேன். நீதிமன்றம் வந்து அதை தான் கரெக்டாக சொல்லியிருக்கு. அதாவது அநாகரிகத்தினுடைய எல்லைன்னா என்ன, எவ்வளோ அநாகரிகமாக ஒரு கட்சி நடந்துக்க முடியும், அதிலும் குறிப்பாக ஒரு கட்சி தலைவன் வந்து அநாகரிகம் ஆணவம்லாம் சேர்ந்தால் அதனுடைய ஒட்டுமொத்த பொருளாக எப்படி இருக்க முடியுன்றதை வந்து நீதிமன்றம் பட்டவர்த்தனமாக தேங்காய் வச்ச மாதிரி ஒரு காட்டிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லை சின்ன பசங்க பாஷையில், அதை வந்து நீதித்துறை நீதியினுடைய தீர்ப்பாக வந்து ஒரு காட்டியிருக்கு. இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியும். உடனே இந்த நீதிபதி யார் தெரியுமா அப்படின்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. நேரம் ஆரம்பித்து ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. அதாவது நீதியே பேசுகிற நீதியரசர் வந்து சரியாக பேசினா உங்களுக்கு ஒத்து வராது. ஒரு டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் வேற ஒருத்தனை கொண்டுட்டு வந்தேன், அதுக்கு பதில் இன்னொருத்தர் நிறுத்தி விடுதலை வாங்குறதுன்னு எப்படி ஒரு நீதிபதி பேசுனா பேட்டி எடுத்து போடுவானுங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நான் முதல் நிகழ்ச்சியிலே பதிவு பண்ணேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். விஜய் என்ற மனிதன் முதலில் வந்து தலைமை பண்புக்கு தகுதி இல்லாத ஒரு தற்குறி கூட்டத்தினுடைய தலைவன், ஒரு கோழைன்னு சொன்னேன். இந்த நீதிமன்றம் உறுதிப்படுத்திடுச்சா? இப்போ தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லியிருக்கு. கோழை என்ற வார்த்தையை அவங்கெல்லாம் பயன்படுத்தவும் மாட்டாங்க. ஆனால் என்ன தேவையோ அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இது என்ன மாதிரி ஒரு கட்சி, இது என்ன ஒரு காகா கூட்டம்னு அர்த்தம். இது என்ன மாதிரி ஒரு கட்சி, தலைமைத்துவ பண்பே இல்லாத ஒரு தலைவன் வந்து எப்படி ஒரு கட்சியில் இருக்க முடியும்? சரி, நீ தான் ஓடி வந்துட்ட, உன் கட்சியில் வந்து ரெண்டாங்கட்ட தலைவர்கள் சில பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? அவங்களாம் முன்ஜாமீன் கோரியிருக்காங்க. முன்ஜாமீன்றது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு பின்னால் உங்களை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி. அது உங்களுக்கு முயற்சியும் கிடையாது, பயிற்சியும் கிடையாது இல்லையா?
நீங்கள் ஓடி வந்ததுன்றது முக்கியம் இல்லை. அன்னையிலேருந்து நான் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த இடத்துல விஜய் போயிருந்தாருன்னா கலவரம் வந்து அதிகமாக இருக்கும், அல்லது வந்து வேறு மாதிரி அது திரும்பி இருக்கும். ஆனால் இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு கட்சிக்காரங்களை வச்சு வேலை வாங்காது தான் அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம் சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பேசிக்கிட்டு. இப்போது இத்தனை பேர் வந்து கட்சியிலேருந்து ஓடி போயிட்டாங்கல்ல, எல்லோரும் எங்கே போயிருக்காங்க? பிணை கேட்டு நீதிமன்றத்தில் போய் முன்ஜாமீன் போட்டாங்களே ஒழிய அந்த இடத்துக்கு அந்த ஊருக்கு இன்னும் யாரும் ஒரு ஆளும் போகல. ஒன்றும் தேவையில்லை, சும்மா அப்படியே போயிட்டு இந்த விஜய்க்கு வந்து அரசியல் ஆசையெல்லாம் ஊட்டி வச்சு மதுரையில் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்கல்ல எஸ்.ஏ. சந்திரசேகர், சோபாவும், அவங்க கூட ஒரு அறிக்கை விடலை. விஜய் வந்து அரசியலில் கொண்டு வந்து தலைவராக்கிறதே ஒரே வேலைன்னு சொல்லிட்டு என்ன தொட்டப்பேட்டா ரோட்டில் முட்டை பரோட்டா போட்டுட்டு இருந்தார்ல, தொட்டப்பேட்டா ரோட்டில் முட்டை பரோட்டான்னு ஒரு போட்டுக்கிட்டு இருப்பார் அவர். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பரிணாம வளர்ச்சி கொடுத்து அரசியல் ஆசையை ஊசியாக ஏற்றி ஜெயலலிதா வீட்டில் கொண்டு போய் கையை கட்ட வச்சு, அங்கே கையை கட்ட வச்சு, சும்மா இருந்தவன் வந்து படத்தில் வசனம் பேசின உடனே பாஜக வந்து அதை அரசியல் பண்ண போய் ஜோசப் விஜய்ன்னு சொல்ல போய் ஜோசப் விஜய்ன்னு பதில் சொல்ல போய் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு குழப்பம் வந்துடுச்சு. படிச்சுக்கிட்டு இந்த பைபிளை ஓரமாக வச்சுட்டு புதுசாக பகவத்கீதையை கையில் எடுத்திருக்காரு. பைபிளும் தெரியல, பகவத்கீதையும் தெரியல. பகவத்கீதையில் தான் கர்ணன் வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் முறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடான்னா. எங்கே எதிர்கொண்ட? இதுவும் தெரில உனக்கு, அதுவும் தெரில. அந்த பக்கம் ஜோசப் விஜய் பைபிளை கீழே வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு ஏன் வந்தான்னு கேட்டேன் நான். முதலில் நீ மனிதனாக இல்லை என்பதை நீதிமன்ற தீர்ப்பு வந்து தெளிவாக சொல்லிடுச்சு. தலைமைத்துவ பண்பு இல்லை என்பது வேற. ஒரு தளபதினா என்னங்க அர்த்தம்? படை நடத்துகிறவன் தானே தளபதி. இருந்தாலும் வண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிறுக்குங்களா இல்லை குரங்கு கூட்டம் இது போய் கதவு தட்டுதுங்க, தலைவான்னு சொல்லிட்டு போகிறான். கடவுளேங்கிறான். கடவுள் என்னத்த பண்ணார்? கடைசியில் கை கழுவிட்டு ஓடி வந்துட்டார். பக்தர்களை கொண்டு போய் நிறுத்திட்டு கடவுள் வந்து ஓடி வந்துட்டார். நீ எல்லாரும் அவர் ஓடிட்டாரு, கழுவி விட்டாரு அப்படிதான் சொல்கிறீங்க. இன்னமும் சில பேர் அவர் மேலே தப்பு இல்லை தான், அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. இது வந்து சங்கி கூட்டம் சொல்லி கொடுத்த சமாதான வார்த்தை. இது நான் என்ன சொல்கிறேன், ராஜீவ்காந்தி ஜோடோ யாத்திரை நடத்தினார்ல, இந்தியா பூரா நடத்தினார். எங்கேயாவது எந்த விதமான அசம்பாவிதம் ஏதாவது நடந்ததா? அதுக்கே இவனுங்க என்ன பண்ணானுங்க, அவர் போட்டிருக்கிற டிஷர்ட்டு 40,000 ரூபான்னா, ஷூ போட்டுட்டு போகிறாருன்னா. ஒரு இடத்துல வந்து பிரியங்காவோட பொண்ணு வந்து தாய்மாமனை பார்த்ததுக்கே கொச்சப்படுத்தி பேசின முட்டாள் கூட்டம் இது. இவனுங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அமைப்பை சிதைக்கணும்னா இவன் அதனுடைய அடி ஆழம் வரைக்கும் போவாங்க. இப்போ விஜய் கையில் எடுக்கும்போது இப்போ ஒரு நேர்கோட்டில் எல்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய அடிமை தானே பேசினார் நாமக்கல்ல. மிஸ்டர் மோடின்னு எங்கே பேசினார்? நாகப்பட்டினத்தில் பேசினாரா? அதே பழனிசாமியும் பேசினாரா? எல்லாத்தையும் எதிர்த்தாரா? இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எப்படி ஒரே அணியில் நிற்கிறாங்க? அதாவது இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல், இதை செஞ்சு 40 பேர் காலி பண்ணி ஒரு குற்றவாளியாக நின்று நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்ட இடத்துல இருக்கிற இடத்துல நம்ம பழைய ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு? வி ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு போட்டாரா? நேற்று போய் பேட்டி கேட்குறான். உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு பிற்பாடு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன விஜய்க்கு ஸ்போக்ஸ் பர்சனா? அவர்கிட்ட போய் கேளுங்க. எப்படி 3 நாளைக்கு முன்னாடி வி ஸ்டாண்ட் வித் விஜய். இப்போ அந்த பாரதிய ஜனதா கட்சி, இந்த சங்கி கூட்டம், அப்புறம் அந்த 1000 பேர் ஹாலில் உட்கார்ற பத்திரிகையிலேருந்து ஒரு 3-4 பேர், அப்புறம் நம்ம மாலை நேரத்து சங்கிகளில் வந்து என்ன சொல்கிறது, அரசியல் திறனாய்வாளர், வலதுசாரி சிந்தனையாளர் எல்லாம் ஒரே குரலில் பேசுகிறான் பாருங்க. அப்போது ஆரம்பத்திலிருந்தே உன்னுடைய நடவடிக்கைகள் வந்து நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு உள்ளானதுன்னு தான் 2 சம்பவங்கள் சொன்னேன். ஒன்று வந்து காருக்கு டேக்ஸ் கட்டாது, இன்னொன்று வருமான வரி கட்டாமல் அப்பீல் போட்டு வச்சிருக்கிறது. இந்த 15 கோடி வரி ஏய்ப்பு வந்து எந்த பீரியடில் நடந்தது? அதுக்கு தானே ஒன்று நெய்வேலிலேருந்து தூக்கிட்டு வந்து விசாரித்தாங்க. நெய்வேலியிலேருந்து என்னைக்கு வந்து தூக்கிட்டு வந்து விசாரித்தாங்களோ அன்னைக்கு வந்து இந்த பாம்பு சுருட்டி பையில் போட்டுக்கிட்டாங்க. பொடாரம் போட்டுக்கிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாம்பு பையில் இருக்குது. அப்பப்போ அவுத்து விட்ட உடனே இது எங்கேயாவது அரசியல் பேசிச்சான்னு பார்த்தீங்களா? காலையிலே இருந்த உடனே சீமான் மாதிரியே திமுகவை திட்டுற தவிர வேறு ஏதாவது வேலை பார்த்துச்சா? இது சும்மா நான் என்ன சொல்கிறேன், உனக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டான்றது இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களை வந்து ஸ்பெல் பைண்டராக ஒரு வசியக்காரன் மாதிரி போய் பண்ணு. 2வது உன்னுடைய ஆடல் பாடல் திறமைகளை கலக்கூத்தாடி மாதிரி வச்சு ஏமாத்து, டைவெர்ட் பண்ணு. இளம் பெண்களையும் அந்த பேரிளம் பெண்கள் சொல்கிறான் இல்லை, அந்த 40லேருந்து 45 இவங்களெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு டைவெர்ட் பண்ணு. இதில் என்ன ஃப்ரெண்ட்ஸி மாபா உருவாக்க முடியுமோ உருவாக்கு என்று கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை மிக தெளிவாக பண்ணுற நீ
என்னத்துக்கு வந்து எனக்கு பெரியார் வந்து கொள்கை வழிகாட்டி, அண்ணா கொள்கை வழிகாட்டின்னு பெரியார் திடலுக்கு போய் மாலை போடுறது, அண்ணாவை பற்றி பேசுறது, எம்ஜிஆர் பற்றி பேசுறதுலாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இப்போ இதுக்கு தகுதியே இல்லாத ஒரு தரமற்ற தலைவன்றது வந்து விஜய் ப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையா? இப்போ ஒரு தளபதினா யாருங்க? நான் அதனால தான் சொன்னேன், அலெக்சாண்டருக்கு வந்து வந்தார் வென்றான்னு சொன்னாங்க, வந்தார் நின்றார் கொன்றார் போடுங்கன்னு. இது உண்மையாயிடுச்சு இல்லை? உண்மையாயிடுச்சே இல்லையா? என்ன தளபதி? ஒரு தளபதின்றவன் படை நடத்துறவன். நீ கலிங்கத்து பரணியை போய் ஜெயங்கொண்டா அந்த எடுத்து படிச்சிங்கன்னா 1000 யானைகளை கொன்றவன் வந்து ஒரு பரணி. அது வந்து 1000 ஆணுகளை கொன்றால் ஒரு பரணி பாடுறதுன்னு பேர், போர் பரணின்னு பேர். அப்போ எதிரி நாட்டுக்கு போய் ஒரு 1000 யானைகளை கொன்றவன் தான் ஒரு பரணி பாடுகின்ற வீரனாக இருக்க முடியுன்ற இடத்துல நீ ஏதோ ஒரு பெரிய வெற்றி வீரன் மாதிரி பரணி பாடுற மாதிரி இருந்துட்டு, அப்போ தளபதிக்கு என்ன வேலை? இலக்கணம் என்ன? படை வீரர்களை முன்னின்று வழிநடத்தி அவர்களுக்கு உண்டான எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசி வரைக்கும் நின்று உயிர் விடுபவன் தான் ஒரு உண்மையான தளபதி. அல்லது முதல்ல வந்து நிற்கணும். நீ எல்லாத்தையும் கத்துறதுக்கும் கூப்பாடு போறதுக்கும் கரண்ட் மரத்தில் ஏறதுக்கும் ஜென்ரேட்டர்ல ஏறதுக்கும் எல்லாத்துக்கும் உன்னுடைய மாப காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல ஓடி வந்துட்டேன். எல்லாரும் என்ன சொல்றான்? அவர் போயிருந்தா கலவரம் அதிகமாக முட்டாளுங்களா, அதை தான் திருப்பி திருப்பி சொல்றான். அந்த இடத்துக்கு அவர் போகக்கூடாதுன்னு சொன்ன ஆள் நான் தான். போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சமூக ஊடகங்கள் வழியா நீ எத்தனை அறிக்கை விட்டுருக்கலாம். அதனால தான் நான் சந்திரசேகர் வரைக்கும் போறேன். உன்னை பெற்றவங்களுக்கு கூட அந்த கவலை இல்லையே. உன்னை பார்த்து பார்த்து ஒரு பிள்ளையா வளர்த்து உன்னை தலைவனா பார்த்து இருக்கிறதுலே அதிகமாக பணம் வாங்குற சினிமா ஹீரோவை கொண்டு வரணும் உங்க அப்பா அம்மாவுக்கு ஆசை இருந்தது இல்லை? அப்படி அந்த குழந்தைகளை தூக்கிட்டு அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும்? அந்த சின்ன பிள்ளைலாம் செத்து போனாரா? அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு கனவு வந்திருக்கும்? உங்க அப்பாட்ட மட்டும் காசு இருக்க உன்னை வந்து சினிமாவில் கொண்டு வந்துட்டார். நீ போய் மன்னராட்சி நடக்குதுன்னு திமுக பத்தி பேசுற. உனக்கு என்ன யோக்கியது இருக்கு? அதை தான் நீதிமன்றம் சொல்லுது. தலைமைத்துவ பண்பு இல்லாத ஒருத்தர், தலைமைக்கு தகுதி இல்லாத ஒருத்தர் எந்த விதத்திலையும் வந்து இது வந்து இது ஒரு கட்சியா, இது ஒரு தலைமையான்னு கேட்டிருக்கு. இதை விட அசிங்கமா வேற யாரும் கேட்க முடியாது. இதுக்கு அடுத்தது இவங்க என்ன செய்வாங்க? உச்சநீதிமன்றம்லாம் போவாங்க. உச்சநீதிமன்றத்தில் போய் வேற சில சாதகமான உத்தரவுகளை கூட பெறலாம். அது காலம் கடந்து வரட்டும். ஆனால் ஆரம்பத்தில் நீங்க செஞ்ச தவறு என்னன்றதை ஒரு உயர்நீதிமன்றம் சொல்லும்போது உடனே நீதிபதிகளை பத்தி குறை சொல்றது. இப்போ நான் என் தளபதின்னு என்ன சொல்லிப்பேன்? ஒரு விமானத்தில் போறீங்க, ஒரு விமானத்தில் ஒரு ஹைஜாக் நடக்குது அல்லது ஒரு விபத்து நடக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த பணிப்பெண்கள் வராங்கல்ல, அவங்களுக்குலாம் கொஞ்சம் தான் சம்பளம். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஏதோ பெரிய நடிகைகள்னு. கிடையாது. அந்த பணிப்பெண்கள் பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் கொடுக்குற முதல் பயிற்சியே கடைசி பயணி வெளியேறுகின்ற வரைக்கும் உண்டான எல்லா உதவிகளையும் செய்யணும். விமானம் வந்து உடைஞ்சு விழுந்தாலும் கூட அங்கே காப்பாற்றப்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னால் எல்லாரையும் காப்பாற்றிட்டு கடைசியில் தான் இவங்க போகணும். அப்புறம் தான் விமானம் ஓட்டி பைலட்டுக்கும் அதான் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு உண்டான முயற்சிகளை செஞ்சுட்டு கடைசியில் நீ போகணுன்றது தான் யதார்த்தம், தத்துவம், ரூல் கூட. நீ முதல்ல ஓடி வந்துட்டு எப்படி போகிற வழியில் உன்னுடைய வண்டி மூலமாக எத்தனை ஆபத்துகள் நடந்திருக்குன்றது இருக்கு. இடிச்சது போனதான் வந்து விழுந்தது எல்லாமே. அதனால தான் உன்னுடைய பேருந்து கைப்பற்றணும்னு சொல்கிறாங்க. சட்டப்படி நடக்கிறது என்னது? ஒரு முக்கியமான இடத்துல இவன் என்ன சொல்கிறான்? நாங்கள் கேட்ட இடத்துல கொடுக்கலங்கிறான். இப்போ நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டிருக்கு? தேசிய நெடுஞ்சாலைகள் மாநில நெடுஞ்சாலைகளில் இனிமேல் பேரணியோ ஊர்வலமோ நடத்தக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சுட்டாங்க. இப்போ நிறைய தடை இருக்குது. சுப்ரீம் கோர்ட்லாம் வழக்கு இருக்குது. நீங்கள் எதை மதிக்கிறீங்க? முதல்ல மனுஷனாக மதிக்கலை. ஒரு காட்டுமிராண்டி கூட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாம்பீட்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கல்ல, இந்த ஸ்டாம்பீடுன்ற வார்த்தையே எப்படி நீங்கள் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது விலங்குகளுக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மனுஷன் விலங்கா மாறினா என்ன நினைக்கின்ட்டு. ஸ்டாம்பீடுன்றது ஆக்சுவலாக மெக்சிகன் ஸ்பானிஷ் வார்த்தை. அது நீங்கள் போய் விக்கிபீடியா அல்லது வந்து கூகுள்லாம் தேடினீங்கன்னா கிடைக்கும். டிக்ஷனரியில் தேடினாலும் இருக்கும். அந்த ஸ்டாம்பீடுன்றது மெக்சிகன் சார்ந்த ஒரு ஸ்பானிஷ் வார்த்தையில் விலங்குகள் வந்து மேய்ச்சிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான விலங்குகளை ஒருத்தனே மேய்ச்சிட்டு போவான். திடீர்னு அதுக்கு வந்து ஒரு அச்சமோ அல்லது ஒரு இதுவோ வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு சிங்கம் உள்ள போடுதுன்னு வச்சிங்களேன், அந்த அச்ச உணர்ச்சியில் அத்தனை விலங்குகளும் ஒரே திசையில் ஓடும். ஒரே திசையில் ஓடும்போது ஒன்று மேலே ஒன்று விழுந்து அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மரண பயம் இல்லை, செத்துருவோமோன்ற பயம். செத்துருவோமோன்ற பயத்தில் ஓடும்போது ஒன்று மேலே ஒன்று விழுந்து அதற்கு எந்த விதமான காரணமும் இல்லாமல் ஒன்று மேலே ஒன்று குவியறதுக்கு பேர் தான் ஸ்டாம்பிடுன்ற வார்த்தையினுடைய பொருள். அது மனிதர்களுக்கு ஏன் பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டிங்கன்னா அதே அனிமல் பிஹேவியர். ஒன்று எக்ஸைட்மெண்ட்னா இந்த மாதிரி அந்த மூஞ்ச பார்க்கறதுக்காக போய் முன்னாடி நிற்கிறது. ரெண்டாவது மரண பயம்.
இங்க ரெண்டு சேர்ந்தது எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறையாவது இந்த முகத்தை பக்கத்தில் போய் பார்த்துடணும். ஏன்னா தொட்டபேட்டா ரோட்டில் முட்டை போட்டவர் எப்படி வந்து டாடி மம்மி வீட்டில் இல்லைன்னு கூப்பிடுவார் பாட்டில், இவர் என்ன மாதிரிலாம் கையாட்டுறாரு காலாட்டுறாரு, இதை பக்கத்தில் போய் அந்த முகத்தை பார்த்தணும்னு போன எக்ஸைட்மெண்ட், உணர்ச்சி மேலீடு. ரெண்டாவது, அந்த உணர்ச்சி மேலீட்டில் கிட்ட போனதால் வந்த ஜன நெருக்கடியில் 4-5 பேர் கீழே விழுந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் மிதிச்சிட்டு போகும்போது நம்மையும் மிதித்து விடுவார்களோ என்ற பயத்தில் ஓட ஆரம்பிச்சது தான் இத்தனை மரணம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 1000 யானையை கொண்டாதான் பரணி பாடலான்னு சொன்னால், நம்மால் இப்போ தான் ஒரு 50-60 கொண்டிருக்காரு. நாமக்கல் விக்கிரவாண்டி அங்கெல்லாம் கணக்கு எடுத்தால் ஒரு 50 கிட்ட தேருது. இன்னும் 1000 படை வென்ற 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணியாக வந்தால் தான் அவர் வெளியில் வருவார்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மனிதாபிமானத்தோடு பார்த்தாலும் உனக்காக வந்தவர்கள் செத்து போயிட்டான். நீ ஏன் வெளியில் வரலன்ற கேள்வியை கேட்டால், ராகுல் காந்தியை போய் பார்க்கணுங்கிற, இங்கே அமித்ஷாவிலேருந்து சப்போர்ட் வரணும்னு நினைக்கிற, ஐபிஎஸ் பேசணும்னு நினைக்கிற, எப்பவும் போல தமிழிசை பேசணும்னு நினைக்கிற, அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன? அப்போ உன்னை எதுக்கு இறக்கி விட்டாங்கன்றது பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சா இல்லையா? திருப்பி நான் பேசுறதுக்கு காரணமே இல்லைன்னா, 3வது வாட்டி பேசுகிற அளவுக்குலாம் விஜய் வந்து ஒரு தகுதி உள்ள நபரே அல்ல. என்னுடைய வேலைகளுக்கு நடுவில் 3வதாக பேசுகின்ற அளவிற்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன, உங்களுடைய மனப்பான்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, எதையும் சரியாக படிக்காமல், எதற்குள்ளேயும் உள்ளே செல்லாமல், வெறும் சினிமாவை பார்த்து வாழ்க்கையை ஒட்டி கொண்டிருக்கின்ற இளவட்டங்களை கையில் போட்டுக்கிட்டு நீ ஒரு தலைவனாக வந்து வேற யாருக்கோ பார்க்குற அடியாள் வேலை. அதனால்தான் உன்னையே மதம் சார்ந்த விமர்சனங்களை செஞ்சாலும் கூட வெக்கம் வானம் எதுவும் இல்லாமல் தூக்கி போட்டு அவன் சொல்கிற வேலையை நீ செஞ்சிட்டு இருக்க. அஃப்கோர்ஸ் உனக்கு வந்து இடி பயம் இருக்கலாம், ஐடி பயம் இருக்கலாம். இப்போ நான் என்ன சொல்றேன், இவ்வளோ யோகியம் பேசுறேன்ல, ஊழல் ஆட்சி வந்துருச்சுன்னு சொல்றேன்ல, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு பாட்டு போடுறல்ல, அறிவும் சுய மரியாதை இல்லை. உனக்கு உப்பு போட்டு சோறு திங்கிறவனா இருந்தால், நல்ல ரத்தம் உடம்புல ஓடனா, எத்தனை மணிக்கு உன் படம் ரிலீஸ் ஆகுது? எத்தனை ஷோ போடுற? ஒரு ஷோக்கு எவ்வளோ டிக்கெட் விற்கிறீங்க? பிளாக்ல விற்கிறது எவ்வளோ? உள்ள பாப்கார்ன் விற்கிறது வந்து மக்களை சுரண்டுறது எவ்வளோ? மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸில் நடக்கிற கொள்ளைகள் எவ்வளோ? பார்க்கிங்க்கு எவ்வளோ சார்ஜ் போடுறான்? விடிகாத்தால 3 மணிக்கு அவன் படத்தை போடுறான்ல. அந்த ஒரு படத்தை பார்க்கணும்னா அன்னைய தேதிக்கு அவனுக்கு வந்து டிக்கெட்டுலேருந்து உள்ள செலவு பண்ணுறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து பார்க்கிங் வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 ரூபாய் ஒருத்தனுக்கு செலவு. அப்போ ஒரு 15, 16, 17 வயசு பையனை 2500 ரூபாய் சுரண்டி அந்த இதுலேருந்து வர்ற வருமானத்தை வச்சுக்கிட்டு எனக்கு 200 கோடி வந்து 300 கோடி வந்து நான் இந்த வருமானத்தெல்லாம் விட்டு மக்களை காக்கான்னு சொல்லி, இதை போன்ற ஒரு அயோக்கியத்தனமான ஸ்டேட்மெண்ட் வேற எங்கேயாவது இருக்குமா? 10 ரூபாய் பாட்டில் பத்தி பாடுற நீ, உன்னுடைய வருமானத்திற்கு சொல்லப்படுகின்ற நியாயங்கள் என்ன? மக்களை சுரண்டல. தீபாவளிக்கு படம் ரிலீஸ் பண்ணா எவ்வளவுக்கு விற்கிறீங்க? நீ இது வரைக்கும் வாங்கின பணத்துக்கெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ்ல வந்து ஒயிட் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கொடுத்திருக்கியா? வெள்ளை அறிக்கையை கொடுத்திருக்கியா நீ? இதுதான் எங்க பிரச்சனை. என்னன்னு கேட்டீங்கன்னா, சினிமாக்காரன் சொன்னா என்ன வேணா கேட்டுட்டு தலையாட்டுறது. 10 ரூபாய் பாட்டிலுக்குன்றது யார் வந்து உருவாக்கி கொடுத்தது? சங்கி கூட்டம் உருவாக்கி கொடுத்தது. தொடர்ந்து நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். சாராயம் விற்காத பிஜேபி அரசாங்கம் ஏதாவது ஒன்று சொல். உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த சரக்குலே சூப்பர் சரக்கு கிடைக்குன்னு சொல்றது கோவாவும் பாண்டிச்சேரி. இது 2 ஆண்டுகிட்டு இருக்கிறது யாரு? இதுக்கு விஜய்க்கு என்ன பெரிய வேறுபாடு? இந்த ஒரு கேள்விக்கு அந்த தற்குறி கூட்டம் பதில் சொல்லுமான்னு பாருங்க. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த யாராக இருந்தாலும், செந்தில் பாலாஜி எல்லாம் விட்டுருங்க, இது அரசு சம்பந்தப்பட்டது. அந்த துறைக்கு அவர் அரசாங்கத்தில் அந்த மந்திரியா இருந்தால் நீங்க அதை சொல்றீங்க. 10 ரூபானே வச்சுங்க. அந்த கடையில் விற்கிறவங்க கூட ஒரு 10 ரூபாய் வச்சு விற்பான்ல, அதில் மாட்டிக்கிட்டவங்க கூட ஒரு அறிக்கை கொடுப்பான்ல, அதை உடனே வீடியோவில் எடுத்து போட்டு அந்த எம்ப்ளாயே சொல்லிட்டாரு. அதாவது முதல்ல எதுக்கு நான் இது வந்து இவ்வளோ விளக்கமாக சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டாம்பிட் என்ற வார்த்தையை வந்து மிருகத்தினுடைய கூட்டம் எப்படி கட்டுப்பாடற்று பயத்தின் காரணமாக மரண பயத்தில் போனால் எப்படிலாம் வந்து அசம்பாவிதம் நடந்து இழப்புகள் நேருமோ, அப்படி மிருகத்தனமான குணங்களை கொண்டு கட்டுப்பாடற்ற விலங்குகளைப் போல அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட், அவுட் ஆஃப் கண்ட்ரோல், என்ன ஒரு பேனிக் அட்டாக் என்று சொல்லப்படுகின்ற மரண பயத்தில் உள்ள ஓடும்போது அப்படிதான் நடக்கும். இந்த மனநோயாளிகள் இருக்கான் பாருங்க, இது வந்து ஒரு மனநோய். நம்ம ஊர்ல பல மனநல மருத்துவர்களே மனநோயாளி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது அப்படிதான் நடக்கும், இது இப்படிதான் நடக்கும். என்ன நடக்கும்? மாப் சைக்காலஜி நீங்க சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். கூட்டினவன் யாரு? இப்ப சட்டத்தில் ஒன்று இருக்கு, வைக்கேரியஸ் லைபிலிட்டின்னு பேரு. அதாவது ஒருவருக்கு கீழே வேலை செய்கின்ற ஒரு வேலையாள்
அல்லது அந்த உறவில் இருக்கின்ற ஒருவன் அவன் செய்கின்ற வேலையின் காரணமாக ஒரு சிவில் ராங்னு சொல்லுவாங்க, டார்ட்னு சொல்லுவாங்க, அந்த இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பிற்கு அவனுடைய முதலாளி பொறுப்பாக வேண்டும், அந்த நிறுவனம் பொறுப்பாக வேண்டும் சொல்றது வைக்கேரியஸ் லைபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நேரடியாக அவர் எம்ப்ளாயி கிடையாது, அவங்களுக்குள்ள என்ன உறவு இருக்குன்னு கேட்கலாம். ஆனால் வருகின்ற ஒரு தலைவனை முன்னிறுத்தி அங்க இருக்கிற ஒரு கூட்டத்தை வச்சு உண்டாக்குகின்ற எல்லா இழப்புகளையும் உன் பேர்ல வச்சு தானே பண்றான். அப்ப நீ தானே அதுக்கு பொறுப்பு. ஏன் பொறுப்புன்னு சொல்றேன்னா, எந்த விதமான முன்னேற்பாடும் பண்ணல, உன் தொண்டர்களை நிறுத்தல, இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்ல. இரண்டாம் கட்ட தலைவர்கள் நீ ஓடி போன உடனே அடுத்த வேலை என்ன செஞ்சான்? முன்ஜாமீன் பெட்டிஷன் போட போயிட்டான். இன்னைய தேதி வரைக்கும் அந்த இழப்படைந்த குடும்பங்கள் முன்னாடி யாரும் போய் நிக்கல. 20 லட்சம் ரூபாய் அறிவிச்சாரு. 20 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறதுன்றது அது கட்டாயங்க. அது அரசு அறிவித்ததற்கு பின்னால் இப்போ நான் இந்த பணம் கொடுக்கணுன்றது கூட எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா இறந்து போனதுக்கு பின்னாடியே அசஸ் பண்ணி யார் யாருக்கு அந்த மரணங்கள் நடந்தது, அதுக்கு பிற்பாடு போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி அவங்க அந்த கூட்டத்தில் தான் இறந்தாங்களான்னு உறுதி செஞ்ச பின்னாடி ஒரு கட்சி தலைமை கொடுக்கணுன்றதை அந்த இடத்துல நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. உன்னுடைய கடமை, முதல் உணர்ச்சி, குற்ற உணர்ச்சி கூட வேணாங்க. குற்ற உணர்ச்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே அந்த அந்த அதிர்ச்சி இருக்குது பாருங்கள், பேனிக் நம்ம அதை தான் சொல்லுவோம். அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியில் வரும்போது ஒரு பரிதாப உணர்ச்சி இருக்கும்ல, அந்த பரிதாப உணர்ச்சி, ஐயோ என்னை நம்பி இத்தனை பேர் செத்து போயிட்டாங்களே, இந்த பரிதாப உணர்ச்சி கூட இல்லைன்றதால தான் உன் மேலே இவ்வளோ விமர்சனம். குற்ற உணர்ச்சியை கொஞ்சம் ஓரமாக வைங்க. குற்ற உணர்ச்சி மனுஷனுக்கு வர்றது, நல்ல சோறு சாப்பிட்றவனுக்கு வர்றது, திருட்டுத்தனமா டிக்கெட் விற்காதவனுக்கு நடக்கக்கூடாது நடந்துருச்சு தானே சொல்றாரு. 5 மாதம் நடக்கலைங்க, நடந்துருச்சு. நடக்கக்கூடாது நடந்ததற்கு காரணமானவர்கள் யார்? 10,000 பேர் வருவானா, 30,000 பேர் வருவான், உன் பாப்புலாரிட்டி காமிக்கிறதுக்கு பயன்படுத்துறல்ல. சொன்ன நேரத்துக்கு போகாம என்ன வேலை பார்த்துட்டு இருந்து நீ? இது குற்றம் இல்லையா? போன நிகழ்ச்சியில் நான் என்ன சொன்னேன்? இந்த இடத்தில் கூடுகின்ற கூட்டம் என்பது காலதாமதம் நடக்க நடக்க, நான் முதல் நிகழ்ச்சியிலே சொன்னேன், எல்லாரும் எடுத்து பேசினாங்களா இல்லையா? பெண்கள் உள்பட எல்லாரும் 7 மணி நேரம் 8 மணி நேரம். ராஜா கூட சொல்றாரு, அவர் என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டாரு. எங்க மனுஷனை பத்தி பேசிட்டு இருக்க நீங்க ஏதாவது வேற ஒரு அந்த காலத்துல தலைவர்கள்லாம் காலதாமதம் போனது இல்லையா? அந்த அந்த கேட்கறான்லாம் முட்டாளு. அந்த முட்டாள் தான் முதல்ல ஜோசப் விஜய் கதை ஆரம்பிச்சேன். விடுங்க, அதெல்லாம் பேசாதீங்க, நம்ம வேற நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கோம். அதாவது இந்த 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 தற்குறிலாம் ஒன்னா சேர்ந்து மாநாடு போட்டு அதுக்கு ஒரு தலைமையை உருவாக்கினா அதுக்கு லாய்க்கு உண்டான ஆளும். நெய்தர் த ஸ்டேட்மெண்ட் நார் த பிஹேவியர் எல்லாத்தையும் பேசிட்டு கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்பானுங்க. இன்னைக்கு கொண்டு உன்னை சந்திரன் நிறுத்திட்டாங்கல்ல. சமீபத்தில் நீதிமன்றம் யாருமே ஏதாவது இவ்வளோ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கா? அவங்களுக்கு பயன்படுத்தணும்னு ஏதாவது கட்டாயமா? எல்லாருக்கும் பிள்ளை குட்டி இருக்கு. நீதி அரசர்களும் மனிதர்கள். அவங்க தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு கிளிப்பாக வீடியோவில் பார்க்கும்போது எல்லாருக்கும் அழுக வராது? எல்லாருக்கும் பிள்ளை குட்டி இருக்குல்ல. உனக்கு தான் ஒரு அளவும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி படத்தில் வர்ற மாதிரி கட் ஷாட் போடுறீங்க, ட்ரோன் ஷாட் போடுறாங்க, கிரேன் ஷாட் வருது, 40 பணத்தை பார்க்குறீங்க, கதறி அழணும்னா அதை கூட ஒழுங்காக செய்ய தெரியல. நீனா வில்லனா? நீனா வில்லனான்னு கேட்குறேன். நீ ஒரு அக்யூஸ்டு, இன்னும் உள்ள கொண்டு வரல உன்னை எஃப்ஐஆரில். நான் சொன்ன மாதிரி வைக்கேரியஸ் லைபிலிட்டியில் நஷ்டஈடு கேட்கணும் அந்த கட்சிக்கிட்ட. பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணதுக்கு ஏற்கனவே பல நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் இந்த கட்சிகிட்ட பெரிய தண்டத்தை வசூல் பண்ணும். நீ என்ன பேசுற? உட்காந்துட்டு 3 நாள் கழிச்சு சிஎம் சார், உனக்கு 50 வயசு ஆகுது, 72 73 வயதில் இருக்கின்ற உன்னுடைய எதிர்கட்சி தலைவர், இப்போ நீ ஒரு கட்சி தலைவர், அவர் எதிர்கட்சி தலைவர், பழி வாங்கினா என்ன பழி வாங்குங்கன்னு சொல்றது கூட ஒரு அர்த்தம் இருக்கு. என் தொண்டர்களை கை வைக்காதீங்கன்றதுல ஒரு பெருந்தம் வச்சுக்கலாம். நான் என் வீட்டில் தான் இருப்பேன், என் ஆஃபீஸில் தான் இருப்பேன். இது சினிமா வசனம் இல்லை. நான் என்னுடைய வயசுலேருந்து ரொம்ப கீழே இறங்கி கேட்குறேன். நீ அவ்வளோ பேர் அப்பாட்டக்கிற சட்டம் எல்லாருக்கும் பொது தானே. அது என்ன வந்தால் நான் இங்கே ஆஃபீஸில் தான் இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன். எப்படிடா அந்த குரல் அவ்வளோ கம்மியாச்சு? என்ன ஒரு மிகை நடிப்பு, நடிப்பை விட மிகை நடிப்பு இது. இந்த கோபம் தொடர்ந்து நமக்கு வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு நீங்கள் எதுக்கு போனீங்க? எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ யாரெல்லாம் திட்டினி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே பிளாட்ஃபார்ம் நிற்கிறீங்க. ஹேமமாலினிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஹேமமாலினி மணிப்பூருக்கு அனுப்ப வேண்டியதானே? இல்லை லடாக்குக்கு போக வேண்டியதானே? ஐபிஎஸ் லடாக்குக்கு அனுப்ப வேண்டியதானே? தமிழிசை அனுப்ப வேண்டியதானே ஜம்மு காஷ்மீருக்கு? இல்லை மணிப்பூரில் போய் பார்க்க வேண்டியதானே தமிழிசை? இங்கே என்ன உட்காந்துட்டு குச்சி குச்சின்னு பேசுறது?
ஹேமமாலினி வந்து என்னுடைய நோக்கம் என்ன அவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த அம்மா சொல்லுது இங்கே எதுவும் இயற்கையாக நடக்கவில்லைன்னு தெரியும். Who are you? Are you investigating? You are only collecting report. This is not investigation. Nobody has got any right to do parallel investigation when the police is on duty. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, உண்மை கண்டறியும் குழுன்றது வேற. நீ ஒரு ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணு, இந்த ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணது அடிப்படையில் எங்களுக்கு இவ்வளவு தகவல்லாம் வந்திருக்கு, இதை உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு புலனாய்வுகிட்ட கொண்டு போய் கொடு. மீடியாவில் பேசுறதுக்கு நீங்க யாரு? எந்த சட்டத்தில் இடம் இருக்கு? ஆளுக்கு ஒருத்தங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சுன்னா அப்புறம் வந்து யார் யாருக்கெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து பேண்ட் ஷர்ட் இருக்குதோ இன்ஸ்பெக்டர் மாதிரி போட்டுட்டு போயிடுவான். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை வந்து நீங்க அரங்கேற்றீங்க. உங்களுக்கு முதல்ல என்ன வேலை? உங்களை தானே திட்டினா, உங்களை தானே பாசிசம் சொன்னாரு. எப்படி வந்து திடீர்னு பாராசூட்ல குதிக்கிறீங்க? மணிப்பூருக்கு போகாம எந்த இடத்துக்காவது நீங்க போயிருக்கீங்களா? இந்த ஜன நெருக்கடி ஒரு கும்பல் வரும்போது நடக்கிறதுன்றது வந்து யதார்த்தம். இது சாமி கும்பிட்ற இடத்துலையும் நடக்கும், அரசியல்லையும் நடக்கும், எல்லாத்துலையும் நடக்கும். கும்பமேளாவில் நடக்கலையா? 30-40 பேர் செத்தானா இல்லையா? இப்போ நீங்கள் வரலாற்றில் வந்து ஸ்டாம்பின்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு 94-96 பார்த்தீங்கன்னா மக்காவில் வந்து ஒரு முறை வந்து ஒரு 1100 பேர், 2015 வந்து ஒரு 2100 பேர். இப்படிலாம் இறைவனை காணப்போன இடத்துல நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க. இதே மாதிரி கூட்ட நெரிசலில் கும்பலாக சேர்த்துருக்காங்க. நீங்கள் வரிசையாக எடுத்து பார்த்தீங்கன்னா தேவாலயங்கள்லையும் சரி, திரைப்பட கொட்டைகள்லையும் சரி, மக்கள் கூடுகின்ற இடங்களில் இப்படி நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கணும். நீ போய் வந்து கொடுக்குற இடத்த ஒத்துக்க மாட்ட, இப்போ வந்து பேருந்தை வந்து கைப்பற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இது நியாயமான உத்தரவு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு குறுகிய சந்தில் கொண்டு போய் அந்த வண்டியை நிறுத்திட்டு இந்த பக்கம் 7 அடி இந்த பக்கம் கொஞ்சம் இடம் எடுத்து விட்டு எல்லாரையும் அந்த இடத்துல சேர விட்ட இடத்துல நெக்லிஜென்ஸும் வந்துடுது. இப்போ நிறைய பேர் மறந்து போயிருப்பாங்க, வட மாநில தொழிலாளர்கள் கட்டடம் கட்டிட்டு இருந்தான். அந்த கட்டடம் கட்டிகிட்டு இருக்கும்போது கட்டடம் சரிஞ்சு கீழே வந்துருச்சு. அதில் கொஞ்சம் வட மாநில தொழிலாளி இறந்து போயிட்டாங்க, 3-4 பேர். அந்த இடத்துல வந்து அந்த உரிமையாளர் ஜேபிஆரை கொண்டு போய் அன்றைக்கி சிறைச்சாலையில் வச்சாங்க. இது வந்து நெக்லிஜென்ஸ். இந்த நெக்லிஜென்ஸ் லெவலுக்கு இது ஏன் கொண்டு போகணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மரணம் சம்பவிப்பதற்கு உண்டான எல்லா காரணங்களுக்கும் மிகப்பெரிய காரணியாக இருந்திருக்கீங்க. இதுக்கு மிகப்பெரிய தவறே இந்த கூட்டம் கூடினாதான் என் முகத்தை கொண்டு போய் காமிப்பேன், அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்னு காமிக்கிறதுக்கு வேண்டுமென்றே செய்யப்பட்ட தாமதம். அந்த தாமதம் என்பது சட்டப்படி காவல்துறை உங்களுக்கு குறித்து கொடுத்த நேரத்தையும் கடந்தது. இந்த நேரத்திலிருந்து இந்த நேரத்து வரைக்கும் தான் நீங்கள் பண்ணணும். காவல்துறைகிட்ட அனுமதி வாங்கிட்டு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தாமதமாக போயிட்டு காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொன்னால் உங்களை மாதிரி அடிமடையாக அயோக்கிய பையன் எவனும் இருக்க மாட்டான். அந்த காவல்துறையை கை நீட்டி யாராவது குற்றம் சொன்னான்னு கேட்டிங்கன்னா, இவன் எல்லாம் சங்கியை மிக்சரில் போட்டு அடித்த ஒரே ஒரு சூப்பர் சங்கியாக உன்னை கொண்டு வந்து நிறுத்திட்டானுங்க. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து நீங்கள் பாருங்கள், 70 வருஷமாக இந்த சினிமாக்காரன் பின்னாடியே போயிட்டு இருக்கு கூட்டம். 1972 தொடங்கி இப்போ மக்களுக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ரசிக மனப்பான்மை வந்து யாரும் குற்றம் சொல்ல. ஒரு சின்ன பையங்க, அவனுக்கு 15-16 வயசில் வந்து அவனுக்கு வந்து அந்த அந்த ஒரு மோகமும் ஒரு வெறியும் இருக்கும். அவனை நான் குறைய சொல்ல முடியாது, என் பிள்ளை இருந்தால் கூட அப்படி தான் இருப்பான். ஆனால் இதை பக்குவப்படுத்த வேண்டியவர்கள் யார்? ஒன்று பெற்றோர், இன்னொன்று தலைவன். பெற்றோர்கள் சொன்னாதான் கேட்க மாட்டேங்குது. ஒரு அம்மா தான் பேட்டி கொடுக்குதுன்னு சொன்னேன், புருஷனா விஜயன்னு கேட்டானா எனக்கு விஜய் தான் வேணும், புருஷன் வேணாங்குது. இப்படி ஒரு ஈனத்தனமான ஊரில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ சொல் பேச்சு கேட்காதவனை ஒரு தலைமை என்ன செய்யணும்? குறைந்தபட்சம் 8 மணினா ஒரு 9 மணி தாமதம்னு சொல்லு. இப்போ தனியாருடைய விமானத்தில் தானே வர, ஒரு இண்டிகோ ஸ்பைஸ் ஜெட்டுன்னு சொன்னால் தொழில்நுட்ப கோளாறில் விமானம் வந்து லேட்டாக கிளம்பிடுச்சு. நீ நினைக்கிற நேரத்துக்கு புறப்படுற விமானம் கையில் இருக்குது, நீ தாமதமாக கிளம்புற. ஒரு மெசேஜ் அனுப்பு 2 மணி நேரம் தாமதமாகுன்னு. உனக்கு கொடுத்த நேரமே நாமக்கல்ல எவ்வளோ நேரம், கரூரில் எவ்வளோ நேரம், 2 இடத்துக்குமே நீ சொன்ன நேரத்துக்கு போகல. அதுக்கு பிற்பாடு ஏன் காவல்துறை பின்னாடி நிற்கணும்? நீ செய்கின்ற தாமதத்துக்கு, நீ குடிக்கிற குடிக்கு, நீ குளிக்கிற குளியலுக்கு, நீ வந்து கூட்டம் சேரட்டும் வீட்டிலேருந்து கிளம்புற வரைக்கும் வந்து காவல்துறை வந்து கை கட்டி நிற்கணும்னு சொன்னால் உங்களுக்கு என்ன? எவ்வளோ ஒரு அரசு துறையை வந்து நீங்கள் கேவலப்படுத்துறீங்க, கொச்சப்படுத்துறீங்க. வரிசையாக கேள்வி கேட்டிருக்கு நீதிமன்றம்.
சிபிஐ விசாரணை கேட்டீங்க, முடியாது, புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது குறுக்கீடு தேவையில்லைன்ட்டாங்க. யாரெல்லாம் ஓடி போனானோ 2ஆம் கட்ட தலைவர்கள் நீங்கள் முன்ஜாமீன் போட்டிங்க, மனு தள்ளுபடி ஆயிடுச்சு. அடுத்த கட்டம் நீங்கள் உச்சநீதிமன்றம் தான் போகணும். இன்னொரு பக்கம் அரசு அமைத்த விசாரணை குழு கமிஷன் விசாரிச்சுட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் நீங்களும் பிஜேபியிலேருந்து ஒரு குழு அனுப்பிச்சிருக்கீங்க, காங்கிரஸ்லேருந்து ஒரு குழு வந்திருக்கு. விசாரித்து எல்லா அறிக்கையும் வந்து புலனாய்வுகிட்ட கொடுங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுராக் தாக்கூர் வந்து முதல்வர் ஸ்டாலின் பதில் அளிக்கணும்னு அவர் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. வரம்பரெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு என்ன, தமிழ்நாடு வந்து என்ன இதுவா, தமிழ்நாடு என்ன இதுவான்னு கேட்குறேன் நான். இந்த ஒரு மாநிலத்தில் நடந்துகிட்டு இருக்க முயற்சி என்பது, நான் மறுபடியும் சொல்கிறேன், இவன் கேட்டால் திமுகவுக்கு பேசுகிறோம், நான் திமுகவுக்காக மட்டுமே பேசவில்லை, நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கோங்க. என்னுடைய அட்ரஸிங் என்று சொல்லப்படுகின்ற இந்த 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 நிகழ்ச்சிகளின் மூலமாக நான் சொல்ல விரும்புவதே, உன்னை, உன்னுடைய அடையாளத்தை, உன் பண்பாட்டை, உன் கலாச்சாரத்தை, உன்னுடைய உணர்வுகளை, சமயம் உள்பட கடவுள் உள்பட எல்லாவற்றையும் திருடுவதற்கு ஒரு கூட்டம் முகமூடி போட்டு அலைந்து கொண்டிருக்கிறது. அப்படி அலைந்து கொண்டிருக்கின்ற கூட்டம் 30-40 வருடங்களாக முயற்சித்தும் இன்றைய தேதி வரையில் இந்த மண்ணில் கால் பதிக்க முடியவில்லை என்பதற்காக எடுத்திருக்கின்ற பல ஆயுதங்களில் கள ஆயுதத்தில் கடைசியில் எடுத்த ஆயுதம் தான் விஜய் என்ற ஆயுதம். இதுக்கு விஜய் வந்து பலிகடாவானதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கின்ற உச்சகட்ட புகழ், 2வது கையில் இருக்க பணம், 3வது அப்பா அம்மாவால் ஊட்டப்பட்ட அரசியல் ஆசை, 4வது உள்ள நுழையும் போதே நாம் முதல்வராகிவிட்டோம் என்ற தற்குறித்தனமான தலைக்கணம், அடுத்தவர்களை பற்றி மதித்து பேசுவதற்கு கூட தெரியாத ஒரு ஆணவம். எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அடிச்சா அது தாவைக்கான் வெளியில் வந்து கீழே கொட்டும். இதை பற்றி பேசுறதுக்கு வந்து ஒர்த்தே கிடையாது. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி சின்ன பிள்ளைங்களுடைய எதிர்காலம் காணாமல் போகுது. இப்போ இந்த பக்கம் நீதியரசர் செந்தில்குமார் அவ்வளோ கேள்விகளை கேட்டிருக்காரு. இப்போ இவங்கள வந்து அடுத்த கட்டம் என்ன பேசுவாங்க, இந்த கட்சிக்கு வந்து தடை விதிக்கணும், இனிமேல் எங்கேயுமே அவர் பேசக்கூடாது அப்படின்லாம் கேட்பாங்க. இப்படி பல மனுக்கள் போடப்பட்டாலும் உயர்நீதிமன்றத்தினுடைய கோபம் என்பது மிக நியாயமான கோபம். அது மனிதாபிமானத்தினுடைய அடிப்படையில் இறந்து போன, மரணமடைந்த உயிர்களுக்கு ஆதரவாக பேசிய குரல். அப்படி பேசுகின்ற பொழுது சட்ட விதிமீறல்கள் என்ன இருக்கிறது என்பதை பட்டியல் போட்டு காட்டியிருக்கின்ற ஒரு குரல். அந்த குரலில் இருப்பது நீதி என்பதை விடவும் மனித தர்மம் என்கின்ற அறம் வந்து அதில் அதிகமாக இருக்கிறது. அந்த மனித நேயம் என்று சொல்லப்படுகின்ற அறத்தை சார்ந்துதான் நீதி இருக்க வேண்டும். அப்படி நீதி இருக்கின்ற காரணத்தால் உங்கள் மீது கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இன்னைக்கு நீங்கள் என்னைக்கா இருந்தாலும் விட கொடுத்தாகணும். இப்போ உச்சநீதிமன்றம் போங்க, என்ன வேணால் பண்ணுங்க, உங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுங்க. இப்போது நான் அந்த பையன் பேருக்கான பேருன்னா ஆதவ் அர்ஜுனா, அவன் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம். அது தேச துரோகத்தில் வரும்னு சொன்னோம். நீ போட்டு டெலிட் பண்ணிட்டா அதை வந்து கணக்கில் சேராது, போட்ட உடனே அது சுத்திருச்சு, நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பான், ஸோ ஹீ இஸ் ஆல்சோ லயபிள்னு பேசணும். நான் இட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் பர்சன் ஓரியன்ட், நம்ம யாராக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அந்த கருத்து என்ன சொல்ல வரீங்க, யாரும் சாலையில் நடக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அதில் இருந்துச்சா இல்லையா அந்த ட்வீட்டில்? முதவரியாக தானே ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டாங்க. அவன் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யலன்னு கேட்டாங்க. எதுக்கு டெல்லிக்கு ஓடினாரு? டெல்லிக்கு ஏன் ஓடினார்? அவரையாவது அனுப்புங்க கரூருக்கு, அங்கே இருக்கிற தொண்டர்களை வச்சுட்டு வேலை பாருங்க. விஜய் போகணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் குற்ற உணர்ச்சி என்பதை விட்டுவிட்டு உனக்கு இறந்து போன உயிர்கள் மீது பரிதாப உணர்ச்சி கூட இல்லை என்பதுதான் உன்னை ஒரு அரக்கனாகவும் அசுரனாகவும் தமிழகம் அறிந்திருக்க தொடங்கி இருக்கிறது. இல்லை இன்னமும் கூட அறிவு வராமல் வி ஸ்டாண்ட் வித் விஜய், வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு போகிறவன் எல்லாமே இன்னும் ரசிக மனப்பான்மையிலேருந்து அவனுக்கு வாழ்க்கையை பற்றி தெரியல, அவனுடைய உயிரை பற்றின வேல்யூ தெரியல, வாழ்க்கை என்பது எவ்வளோ மகத்துவமானதுன்னு தெரியல. அந்த வாழ்க்கை என்பது அவனுடைய வாழ்க்கை, அவனுக்கு வாழவில்லை என்று சொன்னாலும் அவன் பெற்றோர்களுக்கு, அக்காவுக்கு, தங்கச்சிக்கு, அண்ணன் தம்பிக்கு அவங்களுக்கு வாழ வேண்டிய வாழ்க்கையை எங்கேயோ வந்து 200 கோடி 100 கோடி சம்பளம் வாங்கிட்டு 4-5 வாட்டி இப்படி குறுக்கிங்க நடிக்க கையாட்டுறவன் பின்னாடி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இப்படி தாண்டா வண்டிக்கு கீழே செத்து போயிங்கன்றது தான் இதனுடைய மாரல் ஆஃப் த ஸ்டோரி. நீதிமன்றம் இந்த வழக்கில் கருத்து சொல்வதற்கு முன்பு நான் வந்து பேசினேன். அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தலைமை பண்பு இல்லை, சில விஷயங்களை குறிப்பிட்டேன். இப்போ நீதிமன்றமும் இதில் வீடியோவெல்லாம் பார்த்துட்டு நடந்த சம்பவங்கள்லாம் கேட்டு அறிஞ்சிட்டு 2 பக்கமும் கேட்டுட்டு தான் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இப்போ ஒரு கட்சின்னா தலைமை பண்பு வேணும், அது இல்லை. ஒரு படையில் தளபதினு இருக்கிறாருன்னா தளபதி எல்லாத்தையும் வழி நடத்தணும்.
எல்லா படைக்கும் முன்னாடி அவர் போய் நிற்கணும். படையே ஒழிஞ்சாலும் களத்தில் நிற்கிறவன் தான் தளபதி அப்படிங்கிற உதாரணத்தெல்லாம் சிறப்பாக சொன்னீங்க. கோர்ட்டும் கண்டிச்சிருக்கு. தமிழக வெற்றி கழகம் 20 லட்ச ரூபா என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்க. இன்னும் அவங்க கட்சிக்காரன் யாருமே போய் இன்னும் ஆறுதல் சொல்ல போகும்போது கொடுப்பாங்க அப்படின்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க. அவரும் போகிறாரு. அதுக்கு போலீஸ் அனுமதி பாதுகாப்போடு போகணும் அப்படிலாம் ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல சரியா. பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய நிவாரணம் போய் சேரணும், அரசு கொடுத்த மாதிரியே எதுவும் போய் சேரணும்லாம் சொல்லியிருக்கீங்க. தமிழக வெற்றி கழகம் அடுத்து என்ன செய்ய போகுது, கோர்ட் என்ன செய்ய போகுது, பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.